சிறகடி காசை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டி தான் வந்து ஆளுங்கள வச்சு தீபனோடது குடும்பத்த அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தீபன் மூலியமா மீனாக்கு தெரிய வருது. மீனா இத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. "என்னது சிட்டி தான் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு சிட்டிய அடிச்சு கூட்டிட்டு வராங்க. சிட்டிய பார்த்தீங்கன்னா மிரட்டி கேட்குறாங்க. "என்ன வட்டி தொழில் தான் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன ஆள் கடத்தல், ஆள் அடிக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருக்கியான்னு?" சொல்லிட்டு சிட்டி கிட்ட கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து சொல்லவும், சிட்டிய மிரட்டி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மைய வெளி வாங்கிடுறாங்க. சிட்டியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா எனக்கு வேண்டியப்பட்டவங்க கேட்டாங்க. அதனால தான் அந்த மாரி பண்ணோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருன்னு கேட்டதுக்கு, "பேர்லாம் எங்க தொழில்ல சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லுவாரு. இருந்தாலும் போலீஸ் அடிச்சு உண்மைய வெளி வாங்கிருவாரு. ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பேர சொன்னோனே, "இந்த பார்லர் அம்மா என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கு பார்த்தியா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரொம்பவே கடுப்பாகுறாரு. அவங்க எதுக்கு இந்த மாரி வேலைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து பணம் குடுக்குறத வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து உண்மைய சொல்றாரு. "அப்புறம் ஏன் முத்து மேல பழி போட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. "ஆமா, நாங்க வந்து உள்ள போம்போது முத்து தான் வெளிய வந்தாரு. சரி நம்ம கரெக்ட்டா இந்த நேரத்தில போனா பழி முத்து மேல தானே விழுவும். அப்படியே சொல்லிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஆளுங்க எல்லாமே சொல்றாங்க. இதனால கடுப்பான போலீஸ் பார்த்தீங்கன்னா, சிட்டியோட ஆளுங்களையும் சிட்டிய வந்து அடிக்கிறாங்க. ஸோ அதனால முத்து வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சுட்டாங்க. ஆனா ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேடீஸ் கான்ஸ்டபிள வச்சு போய் ரோகிணிய வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாரி ரோகிணிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது மூலியமா சிட்டிக்கும் ரோகிணிக்கும் உள்ள தொடர்பு எல்லாமே வீட்ல தெரிஞ்சிரும். இதுக்கப்புறம் ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.